proof of his resurrection. This message by Brother William Marion Branham was delivered on Easter Sunday morning, April 10th, 1955 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. அவருடைய உயிர்த்தெழுதலின் நிரூபணம். இந்த செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1955 வருடம் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி ஈஸ்டர் ஞாயிறு காலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரணாம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது. Brother and your brother, good friend and brother, Brother Branham, at this time. God bless you. Thank you, Brother. God bless you, brother. Good morning, friends. Good to be here in the tabernacle again this morning to worship the Lord Jesus. சகோதரன் நெவில், உங்களுக்கு நன்றி. காலை வணக்கம் நண்பர்களே. கர்த்தராகிய இயேசுவை ஆராதிக்கும்படி மீண்டும் இக்காலையில் இங்கே கூடாரத்தில் இருப்பது நன்மையானதாய் உள்ளது. This is our second service for many of us today. We were here early this morning and the Lord met with us in a marvelous way. இன்றைக்கு நம்மில் அநேகருக்கு இது நம்முடைய இரண்டாவது ஆராதனையாக உள்ளது. நாம் இங்கே அதிகாலையில் இருந்தபோது கர்த்தர் ஒரு ஆச்சரியமான வழியில் நம்மை சந்தித்தார். And I was come down just to speak to the folks a few minutes and didn't even expect to have a text, and the first thing you know I got to preaching, and there we had a very good time, and we're thankful to the Lord for this. நான் ஒரு சில நிமிடங்கள் சபையோரிடத்தில் பேசும்படியாக வந்தபோது இன்னபடி பேச வேண்டும் என்று ஒரு பாடப்பொருளை கூட ஆயத்தப்படுத்தவில்லை. முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியும், நான் பிரசங்கிக்க வேண்டியதாய் இருந்தது. நமக்கோ மிக நல்ல ஒரு நேரம் அங்கே உண்டாயிருந்தது. நாம் இதற்காக கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். Now we're sorry in this little tabernacle here we don't have seating room for the people that just have to stand up like that. I hate this very bad, but it's all that we can do at this time. So we'll try not to hold you too long. Just a little Easter greetings to you all. இப்பொழுது இந்த சிறு கூடாரத்தில் இங்கே நமக்கு உட்கார்வதற்கு போதுமான இடமில்லாததற்கு நாம் வருந்துகிறோம். ஏனென்றால் ஜனங்கள் அந்த விதமாக இங்கே நிற்க வேண்டியதாய் உள்ளது. எனவே நான் இதற்காக மிகவும் வருந்துகிறேன். ஆனாலும் இந்த நேரத்தில் நம்மால் செய்ய முடிந்ததெல்லாம் அவ்வளவுதான். ஆகையால் நாங்கள் உங்களை நீண்ட நேரம் பிடித்து வைக்க முயற்சிக்க மாட்டோம். உங்கள் யாவருக்கும் ஒரு சிறு ஈஸ்டர் வாழ்த்துக்கள். And we're going to pray for the sick people this morning as was given out. And may the Lord add His blessings to everything that we do, because it's that purpose that we're here for, that God will meet with us and bless us. இந்த காலையில் சுகவீனமுள்ள ஜனங்களுக்கு ஜெப அட்டைகள் கொடுக்கப்பட்டு விட்டபடியால் நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கப் போகிறோம். தேவன் நம்மை சந்தித்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற அந்த நோக்கத்திற்காகவே நாம் இங்கே இருக்கின்றபடியால் நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திற்கும் கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதங்களை கூட்டுவாராக. Now, tonight's service is baptismal service, and you that have not yet been baptized by immersing and so desires to do so, we would invite you here tonight. இப்பொழுது இன்றிரவு ஆராதனை ஞானஸ்தான ஆராதனையாய் உள்ளது. இதுவரை தண்ணீரில் முழுக்கு ஞானஸ்தானம் பெற்றிராது நீங்கள் அவ்வாறு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வாஞ்சை கொண்டிருந்தால் நாங்கள் உங்களை இங்கே இன்றிரவே அழைக்கிறோம். Come prepared and bring your baptismal garments, for we expect a great service here tonight in the way of baptism. வந்து ஆயத்தமாகுங்கள். உங்களுடைய ஞானஸ்தான வஸ்திரங்களையும் கொண்டு வாருங்கள். ஏனென்றால் நாங்கள் இன்றிரவே இங்கே ஞானஸ்தானம் என்ற விதத்தில் ஒரு மகத்தான ஆராதனையை எதிர்பார்க்கிறோம். And now today, as it being Easter, and many of you has already been perhaps to your own services or here to the sunrise service, we are happy to have you in for this part of our service today. இப்பொழுது இன்றைக்கு இது ஈஸ்டராய் இருக்கின்றபடியால் ஒருவேளை உங்களில் அநேகர் ஏற்கனவே உங்களுடைய சொந்த ஆராதனைகளில் அல்லது இங்கே நடைபெற்ற சூரியோதய ஆராதனையில் இருந்திருக்கலாம். ஆயினும் நீங்கள் இந்த எங்களுடைய இன்றைய ஆராதனையின் பாகத்தில் இருப்பதற்காக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம்.
But to continue on for our little Easter talk this morning, we call your attention over in the Gospel of St. John, the 21st chapter, and the 3rd and 4th verses. ஆனால் இக்காலையில் ஒரு ஈஸ்டர் பிரசங்கத்தை தொடரும்படியாக நாங்கள் உங்களுடைய கவனத்தை பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 3வது மற்றும் 4வது வசனங்களின் மேல் வைக்குமாறு வேண்டுகிறோம். And then over in St. Mark, St. Luke, rather, the 49th chapter. Wish to read just for a few moments. First St. John 21. அதன் பின்னர் பரிசுத்த மார்க்குவில் இல்லை, சரியா கூறினால் பரிசுத்த லூக்கா 20 இல்லை, 49வது அதிகாரம். ஒரு சில நிமிடங்கள் அதை வாசிக்க விரும்புகிறேன். முதலில் பரிசுத்த யோவான் 21ஆம் அதிகாரம். Simon Peter said unto them, I go fishing. They said unto him, We also go with thee. They went forth and entered into a ship immediately, and that night they caught nothing. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. But when the morning was come, Jesus stood on the shore, but the disciples knew not that it was Jesus. May the Lord add his blessings to that portion of the word. விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். கர்த்தர் தாமே அந்த வார்த்தையின் பாகத்திற்கு தம்முடைய ஆசீர்வாதங்களை கூட்டுவாராக. Then in Luke the 49th chapter and beginning with the 27th verse. பின்னர் லூக்கா 49ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்திலிருந்து துவங்குவோம். And beginning at Moses and all the prophets, he expounded unto them all the scriptures, the things concerning himself. And they drew nigh unto the village where they went. And he made as though he would go a little further. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேதவாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். But they constrained him, saying, Abide with us, for it is towards evening, and the day is far spent. And he went in to tarry with them. அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். And it came to pass, as they sat at meat with them, he took bread and blessed it, and brake it, and gave it to them, and their eyes were open, and they knew him. அவர்களுடனே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். What a contrast. One place they did not know him, and this place they did know him by something he done. என்னே ஒரு முரண்பாடு. ஓரிடத்தில் அவர்கள் அவரை அறிந்து கொள்ளவில்லை, ஆனால் இந்த இடத்திலோ அவர் செய்த ஒரு காரியத்தினால் அவர்கள் அவரை அறிந்து கொண்டனர். And he vanished out of their sight. And they came and said to one another, Did not our hearts burn within us while he talked with us by the way, and opened to us the scriptures? Now shall we bow our heads just for a moment of prayer. உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேதவாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது நாம் ஜெபத்திற்காக சற்று நேரம் நம்முடைய தலைகளை வணங்குவோம். Our kind heavenly Father, we thank thee this morning for this great occasion that we have together in the presence of Christ at the resurrection. எங்கள் தயவுள்ள பரலோக பிதாவே, இந்த தெய்வீக ஐக்கியத்தின் உறுதிமொழியை உடையவர்களாய் இருக்கும்படிக்கு to have this full assurance of divine fellowship, partakers of his crucifixion, crucified with him to the things of the world, raised anew again unto eternal life, and this hope lies within us now. அவருடைய சிலுவை ஏற்றத்தின் பங்காளிகளாகவும்
உலகத்தின் காரியங்களுக்கு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டு நித்திய ஜீவனுக்கென்று மீண்டும் புதியதாய் எழுப்பப்பட்டவர்களாய் இக்காலையில் இந்த உயிர்த்தெழுதலிலே கிறிஸ்துவின் பிரசன்னத்திற்குள்ளாக நாங்கள் ஒன்று சேர்ந்து கூடியிருக்கிற இந்த மகத்தான சந்தர்ப்பத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது இந்த நம்பிக்கை எங்களுக்குள் இருக்கிறது. And as the prophet of old, we say, we know our Redeemer liveth, ever living, seated at the right hand of the Majesty on high, a right high priest, one who's tasted of suffering and can make intercessions upon our confession. How we thank thee for this. பண்டைய தீர்க்கதரிசி கூறினது போன்று நாங்களும் எங்களுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிவோம் என்றே கூறுகிறோம். சதா காலங்களிலும் ஜீவிக்கிறவராய் உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே ஒரு பிரதான ஆசாரியராய் உபத்திரவத்தை ருசி பார்த்திருக்கிறவராய் எங்களுடைய அறிக்கையின் பேரில் வேண்டுதல் செய்யக்கூடியவராய் வீற்றிருக்கிறவரே, நாங்கள் இதற்காக எவ்வளவாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Our hearts burn within us when we think that we have one representing us today in the presence of the great and almighty God. He's not dead, but is alive and sitting in His presence. மகத்தான சர்வவல்லமுள்ள தேவனின் பிரசன்னத்தில் இன்றைக்கு எங்களை சுட்டிக்காட்டுகிற ஒருவர் எங்களுக்கு உண்டு என்பதை நாங்கள் நினைக்கும் பொழுது எங்களுடைய இருதயங்கள் எங்களுக்குள்ளே கொழுந்து விட்டு எரிகிறது. அவர் மரித்து விடவில்லை, ஆனால் அவருடைய பிரசன்னத்தில் உயிரோடு வீற்றிருக்கிறார். And He's all present, everywhere, knows all things, omnipotent in power, can do all things, knows all things, and is ever present. அவர் எங்கும் எல்லாவிடத்திலும் பிரசன்னராய், எல்லா காரியங்களையும் அறிந்தவராய், சர்வ வல்லமை புரிந்தவராய், எல்லா காரியங்களையும் செய்யக்கூடியவராய், எல்லாவற்றையும் அறிந்தவராய், என்றென்றைக்கும் பிரசன்னராய் இருக்கிறார். How we thank Thee for this grand and glorious truth that we hold in our bosoms today. Cherish it so dearly. இன்றைக்கு எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் பற்றிக் கொண்டிருக்கிற இந்த மேன்மையான மகிமையான சத்தியத்திற்காக நாங்கள் உமக்கு எவ்வளவு நன்றி செலுத்துகிறோம். அதை எவ்வளவு அருமையாய் பற்றிக் கொண்டிருக்கிறோமே. And in there He can be touched by the feeling of our infirmities, for He suffered for us, bearing our sickness at Calvary. அவரோ அங்கே எங்களுடைய பலவீனங்களால் பரிதபிக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் எங்களுக்காக பாடுபட்டு எங்களுடைய நோய்களை கல்வாரியிலே சுமந்தார். We're so happy for that, to know it today, and to know the direct assurance that we have now. He's alive, talking for us, loving us. Won't you let His presence continue with us today? Make it a real Easter. நாங்கள் அதற்காகவும் இப்பொழுது நாங்கள் பெற்றுள்ள இந்த நேரடியான உறுதியை அறிந்து கொள்வதற்காகவும் இன்றைக்கு அதை அறிந்திருப்பதற்காகவும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். அவர் உயிரோடு இருந்து கொண்டு எங்களுக்காக பரிந்து பேசி எங்களை நேசிக்கிறார். இது ஒரு உண்மையான ஈஸ்டராகும்படியாக இன்றைக்கு அவருடைய பிரசன்னம் எங்களோடு தொடர்ந்து நீடித்திருக்கும்படி அனுமதிக்க மாட்டீரோ? God, to those who doesn't know You this morning, who are aliens, doesn't know Christ and the resurrection, we pray that He'll come in full, magnificent power, taking the sins of their lives away and giving unto them the good things of God instead. தேவனே, இந்த காலையில் உம்மை அறியாது இருக்கிறவர்களிடத்தில், அந்நியராய் இருக்கிறவர்களிடத்தில், உயிர்த்தெழுதலில் கிறிஸ்துவை அறியாது இருக்கிறவர்களிடத்தில் அவர்தாமே மகத்தான முழு வல்லமையில் வந்து அவர்களுடைய ஜீவியத்தின் பாவங்களை எடுத்து போட்டு அதற்கு பதிலாக தேவனுடைய நன்மையான காரியங்களை அவர்களுக்கு தந்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். Grant it, Lord, may this day produce that forever unbeliever that's in divine presence. Bless all the services throughout the lands that's being held today in commemoration of this great memorial. கர்த்தாவே, இதை அருளும். இந்த நாள் ஒவ்வொரு அவிசுவாசியையும் தெய்வீக பிரசன்னத்திற்குள்ளாக கொண்டு வருவதாக. இன்றைக்கு இந்த மகத்தான ஞாபக சின்னத்தின் நினைவு விழாவாக தேசங்களினூடாக நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற எல்லா ஆராதனைகளையும் ஆசீர்வதியும். Now help Your unprofitable servant, Lord, as we commit ourselves to Thee. இப்பொழுதும் கர்த்தாவே, நாங்கள் எங்களை உம்மிடத்தில் சமர்ப்பிக்கையில் உம்முடைய அப்பிரயோஜனமான ஊழியக்காரனான எனக்கு உதவி செய்யும். Bless everyone that's here. May, when the service is over, may we say like those at Emmaus that day, did not our hearts burn within us as He talked with us along the way? Grant it, Lord, for we asked it in His name.
Amen. இங்குள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த ஆராதனை முடிவுறும் போது நாங்கள் வழியிலே அவர் நம்முடனே பேசின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று அந்நாளில் அவர்கள் எம்மாவிலே கூறினது போல நாங்களும் கூறுவோமாக. கர்த்தாவே, இதை அருளும். ஏனென்றால் நாங்கள் இதை அவருடைய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். In the province of God's great eternal plan of salvation, how that in times past when God made man to be a worshipper of himself, he made him that way that he would have a desire to worship. தேவனுடைய மகத்தான நித்திய ரட்சிப்பின் திட்டத்தின் முன்னறிதலில் கடந்த காலத்தில் எப்படியாய் தேவன் மனிதனை தன்னை ஆராதிப்பவனாக இருக்கும்படி உண்டாக்கின போது அவர் அவனை அந்த விதமாகவே இருக்கும்படி உண்டாக்கினார். எனவே அவனுக்கு ஆராதிக்கும்படியான ஒரு வாஞ்சை உண்டாயிருந்திருக்கும். And all down through the ages, man has longed to look past the curtain that hangs between him and where he's going. எல்லா காலங்களினூடாகவுமே மனிதன் தனக்கும் தான் எங்கே போய்கொண்டிருக்கிறான் என்பதற்கும் இடையே தொங்குகிற காலத்தின் திரைக்கப்பால் உள்ளதை நோக்கி பார்க்க வாஞ்சித்து வந்துள்ளான். In AD 603, when the King of England was baptized in the name of the Lord Jesus Christ by St. Augustine, sitting at a great fireplace one night, while he was talking to him about Christ, a little sparrow flew into the light, fluttered around a little bit, flew out. கிபி 603 ஆண்டு இங்கிலாந்து மன்னன் பரிசுத்த அகஸ்டின் என்பவர் மூலம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டான். அப்பொழுது அவன் ஒரு பெரிய கனப்படுப்பண்டையிலே ஒரு இரவு அமர்ந்து இவனிடத்தில் கிறிஸ்துவை குறித்து பேசிக் கொண்டிருக்கையில் ஒரு சிறு குருவி அந்த வெளிச்சத்தண்டைக்கு பறந்து வந்து சற்று நேரம் சிறகடித்து பறந்து வட்டமிட்டு பின்னர் மீண்டும் பறந்து போய்விட்டது. And St. Augustine said to the king, he said, where did he come from and where did he go to? அப்பொழுது பரிசுத்த அகஸ்டின் ராஜாவினிடத்தில் கூறினது என்னவென்றால், அது எங்கிருந்து பறந்து வந்தது, எங்கே சென்று விட்டது என்று கேட்டார். He said, that's the way every man that comes into this world. He comes in here and walks in a little conscious of senses, not knowing exactly where he come from, and there's only one book that can tell him where he's going to, and that's the Bible. மேலும் அவர் அந்த விதமாகவே ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திற்குள் வருகிறான். அவன் இங்கு வந்து சிறிது மனசாட்சியின் புலன்களில் நடந்தும் சரியாக அவன் எங்கிருந்து வருகிறான் என்பதை அறியாமல் இருக்கிறான். ஆனால் அவன் எங்கே போய்கொண்டிருக்கிறான் என்பதை அவனுக்கு கூறக்கூடிய புத்தகம் ஒன்று மாத்திரமே உண்டு, அதுதான் வேதாகமமாகும் என்றார். And by that the king was converted and gave his life to the Lord, and the next morning he and all of his household was baptized in the name of the Lord. அதன் மூலமாகவே ராஜா மனமாற்றமடைந்து தன்னுடைய ஜீவியத்தை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்தான். அதற்கு அடுத்த நாள் காலையில் அவரும் அவருடைய வீட்டார் எல்லோரும் கர்த்தரின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். Man in his natural state, he cannot understand spiritual things. They are spiritually discerned. மனிதன் தன்னுடைய ஜென்ம சுவாபமான நிலையில் ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ள முடியாது. அவனால் புரிந்து கொள்ளவே முடியாது. அவைகள் ஆவிக்குரிய பிரகாரமாய் நிதானிக்கப்படுகின்றன. And now I want you to listen close as you can. I know it's hard, you standing and congested the way the audience is, but try to listen to the word for the sakes of those who are sick and those who are sin sick. Mainly for those who are sin sick this morning and wanting to find peace. இப்பொழுது உங்களால் முடிந்தளவு நீங்கள் கவனமாய் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இது கடினமாய் உள்ளதையும் நீங்கள் நின்று கொண்டிருப்பதையும் ஜனக்கூட்டம் மிகவும் நெருக்கமாய் உள்ளதையும் நான் அறிவேன். ஆனாலும் வார்த்தைக்கு செவி கொடுக்க முயற்சியுங்கள். ஏனென்றால் வியாதி உள்ளவர்கள், பாவ வியாதியில் இருப்பவர்கள், முக்கியமாக இக்காலையில் பாவ வியாதியில் இருப்பவர்கள் சமாதானத்தை கண்டறிய விரும்புகின்றனர். The emancipation of the proclamation has been signed. You're free. Amen. And you just don't know it. But faith must have a divine resting place. Before, if you have faith in God, you've got to have some divine resting place to place it. விடுதலையின் அறிக்கை கையெழுத்திடப்பட்டுள்ளது. நீங்கள் விடுதலையாய் இருக்கிறீர்கள். ஆனால் நீங்களோ அதை அறிந்திருக்கவில்லை. ஆனாலும் விசுவாசம் ஒரு தெய்வீக இளைப்பாறும் ஸ்தலத்தை முன்னதாகவே பெற்றிருக்க வேண்டும். நீங்கள் தேவனில் விசுவாசம் கொண்டிருந்தால் அதை வைக்கும்படிக்கு ஒரு தெய்வீக இளைப்பாறும் ஸ்தலத்தை பெற்றிருக்க வேண்டும். And there's no better place and no other divine way
only through God's holy word. And we want to let our faith rest directly upon the written word of God. அதற்கு தேவனுடைய பரிசுத்த வார்த்தையை தவிர வேறு மேலான ஸ்தலமே கிடையாது. வேறு மற்ற தெய்வீக வழியும் கிடையாது. நாம் நம்முடைய விசுவாசத்தை நேரடியாக எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தையின் பேரில் இளைப்பாறும்படி செய்ய வேண்டும். Now, man in his carnal condition and his mental conceptions, he always pulls himself away from God. It's been since the beginning that man longs to see the other side, but he's been bound in a prison house. இப்பொழுது மனிதன் தன்னுடைய மாம்சப்பிரகாரமான நிலையில் மற்றும் தன்னுடைய மனோரீதியான கருத்துக்களினால் எப்பொழுதுமே தேவனிடத்திலிருந்து பிரித்துக் கொள்ளுகிறான். ஆதி முதற்கொண்டே மனிதன் மற்றொரு புறத்தை காண வாஞ்சித்து வருகிறான். ஆனால் அவன் ஒரு சிறை வீட்டில் கட்டப்பட்டிருக்கிறான். Sometimes tradition of man puts him there, that they teach traditions of different forms and motives of how to worship. சில சமயங்களில் மனிதனுடைய பாரம்பரியம் அங்கே அவனை வைத்து விடுகிறது. அதாவது அவர்கள் வித்தியாசமான பாரம்பரிய முறைகளையும் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்கிற சொந்த எண்ணங்களையும் கற்பிக்கின்றனர். And he puts man under bondage in his tradition. And that has been since the world began. It's been that way. And he's shut up in the prison houses. மனிதன் தன்னை அடிமைத்தனத்தின் கீழே உள்ள தன்னுடைய பாரம்பரியத்தின் கீழ் வைத்துக் கொள்கிறான். அது உலக துவக்கம் முதற்கொண்டே இருந்து வருகிறது. அது அந்த விதமாகவே இருந்து வருகிறது. அவன் ஒரு சிறை வீட்டுக்குள் அடைக்கப்பட்டிருக்கிறான். But man always has longed to see the other side. And any little thing that looks a little supernatural, the human being will run for it because it's some sort of a promise across the border. Just across the land. ஆனால் மனிதன் எப்பொழுதுமே அந்த மற்றொரு புறத்தை காண வாஞ்சித்து வருகிறான். இயற்கைக்கு மேம்பட்ட எந்த ஒரு சிறிய காரியம் காணப்பட்டாலும் மானிட வர்க்கத்தினர் அதனை தேடி ஆராய்ச்சி செய்வர். ஏனென்றால் அது எல்லைக்கோட்டிற்கு அப்பால் உள்ள மறுகரையை குறித்த ஒரு வாக்குத்தத்தமாய் உள்ளது. And what makes him do that is because he's created in the image of his maker, Almighty God. Amen. He's created to be a worshiper of God. And he must find some place to give an outlet to that feeling. அவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய தன்னுடைய சிருஷ்டிகரின் சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறபடியால் அவரே அவனை அவ்வாறு நோக்கி பார்க்கும்படி செய்கிறார். அவன் தேவனை ஆராதிக்கும் ஒருவனாக இருக்கும்படிக்கு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். எனவே அவன் அந்த உணர்வை வெளிப்படுத்த ஒரு இடத்தை கண்டறிய வேண்டும். And that's our purpose here today on this Easter morning, is to present to you the real gospel truth. Amen. Nothing in no body, upon any organization, upon any foundation, only upon the gospel simple truths of the Bible. Amen. இன்றைக்கு அதுவே இங்கே எங்களுடைய நோக்கமாக உள்ளது. இந்த ஈஸ்டர் காலையில் உங்களுக்கு உண்மையான சுவிசேஷ சத்தியத்தை அளிக்க வேண்டும் என்பதே இங்கே இன்றைக்கு எங்களுடைய நோக்கமாய் உள்ளது. எவரிடத்திலும் ஒன்றுமில்லை, எந்த ஸ்தாபனத்தின் பேரிலும் ஒன்றுமில்லை, எந்த அஸ்திவாரத்தின் பேரிலும் ஒன்றுமில்லை. அது சுவிசேஷத்தின் பேரிலான எளிமையான வேதாகம சத்தியங்களின் பேரில் மாத்திரமே உள்ளது. I believe that it is the written word of God. I believe it with all my soul, heart, mind and being. அது எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தையாய் உள்ளது என்றே நான் விசுவாசிக்கிறேன். நான் அதை என் முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் முழு சிந்தையோடும் முழு பலத்தோடும் விசுவாசிக்கிறேன். And that's what I want to present to this our little city here today. And this great marvelous thing that I have seen taking place around the world for the past 10 years. அதைத்தான் நான் இந்த நம்முடைய இங்குள்ள சிறு பட்டணத்திற்கு இன்று கூற விரும்புகிறேன். அதாவது கடந்த 10 வருடங்களாக உலகத்தை சுற்றிலும் சம்பவித்துள்ளதாக நான் கண்டிருக்கிற இந்த மகத்தான நம்ப முடியாத காரியத்தையே கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். We tried many times to have services of healing services in the city, not because I think I haven't got friends here, because I have friends and you're my friend and I love you. But it's the idea that this is home where I was brought up. It's my place where everybody knows me here. And therefore it makes it kind of hard. நாங்கள் இந்த பட்டணத்தில் அநேக முறை ஆராதனைகளை நடத்த, சுகமளிக்கும் ஆராதனைகளை நடத்த முயன்றோம். இங்கே எனக்கு நண்பர்கள் இல்லை என்று நான் கருதுகிற காரணத்தினால் அல்ல. காரணம், எனக்கு நண்பர்கள் உண்டு. நீங்கள் தான் என்னுடைய நண்பர்கள். நான் உங்களை நேசிக்கிறேன்.
ஆனால் இது நான் வளர்க்கப்பட்ட சொந்த ஊராய் இருக்கிறது என்பதே என் கருத்து. எனவே இது என்னுடைய இடமாய் இருக்கிறபடியால் இங்குள்ள எல்லோருமே என்னை அறிந்திருக்கிறார்கள். ஆகையால் இது ஒரு விதமான கடினத்தை ஏற்படுத்துகிறது. Because the scripture said the same thing. That in your own town or among your own people and so forth, it's harder to present the gospel. காரணம் வேதமும் அதே காரியத்தை கூறியுள்ளது. அதாவது உன்னுடைய சொந்த பட்டணத்தில் அல்லது உன்னுடைய சொந்த ஜனங்களின் மத்தியில் என்று கூறப்பட்டுள்ளபடியால் சுவிசேஷத்தை எடுத்துரைப்பது கடினமாய் உள்ளது. It has been in all ages, and this would be no exception. Now, but I believe with all my heart that God is going to let us have the service this morning as we have asked Him to do. I believe that He will do it. எனவே எல்லா காலங்களிலுமே அவ்வாறு இருந்து வருகிறது. எனவே இதற்கும் இப்பொழுது எந்த விதமான விதிவிலக்கும் இருக்காது. நாம் இந்த ஆராதனையை இந்த காலையில் நடத்தி தரும்படி தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டபடியால் அவரே இதை நமக்கு நடத்தி தரப் போகிறார் என்று நான் என் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறேன். இப்பொழுது அவர் இதை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். Therefore, if He will by His great presence and His omnipotence, that means then that He is in our presence. And what a wonderful time on the Easter morning to find the resurrected Lord Jesus walking among man. Amen. Walking here as an infallible, indelible proof that He did raise from the dead. ஆகையால் அவர் தம்முடைய மகத்தான பிரசன்னத்தினாலும் தம்முடைய சர்வ வல்லமையினாலும் அதை செய்வாரேயானால் அப்பொழுது அவர் நம் மத்தியில் இருக்கிறார் என்பதையே அது பொருட்படுத்துகிறதாயிருக்கும். இந்த ஈஸ்டர் காலையில் கர்த்தராகிய இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்ற பிழையற்றதும் அழிக்க முடியாததுமான நிரூபணமாக உயிர்த்தெழுந்த அவர் ஜனங்களுக்கு மத்தியில் சஞ்சரிப்பதையும் இங்கு உலாவுவதையும் கண்டறிவது என்னவோர் அற்புதமான நேரமாயிருக்கும். That's my contentions, is what I've been contending for, that Jesus is not dead. He is alive. Amen. Very much alive, and will be forevermore. இயேசு மரித்தவராய் இருக்கவில்லை என்று நான் போராடிக் கொண்டு வருவதே என்னுடைய வாதமாய் உள்ளது. அவர் உயிரோடு இருக்கிறார், மெய்யாகவே உயிரோடு இருக்கிறார், சதா காலங்களிலும் உயிரோடு இருப்பார். And if God will just let us, by His grace, I believe this morning that we can prove to you beyond any shadow of doubt, by the help of the Holy Ghost, that Jesus did actually raise from the dead. Amen. And living right here today. Amen. Living right here in the building with us unto the end of the world. He promised it. தேவன் தம்முடைய கிருபையினால் அதை காலையில் நம்மை அறிந்து கொள்ள செய்வாரேயானால் அப்பொழுது பரிசுத்தாவியின் உதவியினால் இயேசு நிச்சயமாகவே மரித்தோரிலிருந்து எழுந்து இன்றைக்கு கட்டடத்தில் ஜீவிக்கிறார் என்பதை சந்தேகத்தின் நிழலிற்கு இடமின்றி எங்களால் உங்களுக்கு நிரூபிக்க முடியும் என்றும் நான் நம்புகிறேன். உலகத்தின் முடிவு பரிந்தும் உங்களோடு இருப்பேன். அவரே அதை வாக்களித்தார். Now, man in his carnal way, he's built first. We'll notice that people with good intentions try to bring the gospel down to a creed. Try to say, well, we'll go to church, that's good. இப்பொழுது மனிதன் தன்னுடைய மாம்சப்பிரகாரமான சிந்தையில் அவன் முதலில் இதை உருவாக்கி கொண்டான். ஜனங்கள் நல்ல நோக்கத்தோடு கோட்பாட்டண்டைக்கு சுவிசேஷத்தை கொண்டு வர முயற்சித்து நல்லது, நாம் சபைக்கு செல்வோம் என்று கூற முற்படுகிறதை நாம் கவனிக்கிறோம். அது நல்லதுதான். And with good intentions say we'll have this form of a declaration of creed. We'll say these prayers. We'll do a certain thing. ஆனால் நல்ல நோக்கங்களோடு நாம் இந்த கோட்பாட்டு அறிக்கை முறைமையை உடையவர்களாயிருப்போம். நாம் இந்த ஜெபங்களை கூறுவோம், நாம் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்வோம் என்று கூறுகிறார்கள். But the resurrection of Christ consists of more than creeds, more than a denomination, although as good as they may be and intentions are good. But that isn't the resurrected Christ. Amen. ஆனால் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலோ கோட்பாடுகளை காட்டிலும் ஒரு ஸ்தாபனத்தை காட்டிலும் மகத்தானவைகளாக உள்ளடக்கியதாயிருக்கிறது. அவைகள் எவ்வளவு நன்மையானவைகளாக இருந்தாலும் அதன் நோக்கங்களும் நன்மையானவைகளாக இருந்தாலும் அது உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அல்லவே. And that's the main thing that we're after this morning is the infallible proof that Jesus raised from the dead. Amen. நாம் இந்த காலையில் குறிப்பிடுகின்ற முக்கியமான காரியம் இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்து விட்டார் என்பது பிழையற்ற நிரூபணமாயிருக்கிறது என்பதேயாகும். Now, as our text says, they did not know Him, and it's the same thing today. But man has longed to know Him. Down through the age, they've longed to know Him. இப்பொழுது நம்முடைய பாடப்பகுதியோ
அவர்கள் அவரை அறியாதிருந்தனர் என்று கூறுகிறது. அது இன்றைக்கும் அதே காரியமாகவே உள்ளது. ஆனால் மனிதன் அவரை அறிந்து கொள்ள வாஞ்சித்திருக்கிறான். காலங்களினூடாகவே அவர்கள் அவரை அறிந்து கொள்ள வாஞ்சித்துள்ளனர்.